வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கதை நேரத்தில் ஜப்பான் நாட்டு ஒரு குட்டி கதை. முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் வேலையை அவர்களே செஞ்சு கொள்ள முடியாதுங்கிற அந்த வயதான பருவத்தை அடையும் போது அவங்கள கொண்டு போய் ஒரு மலையில் விட்டு வந்துடணும். அந்த மலைப்பகுதியில் விட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மலைப்பகுதியிலே இருந்து இறந்து போயிடுவாங்க. இதுதான் அங்கே இருந்த நடைமுறை சட்டம். நடைமுறையில் வயதானவங்களை பராமரிக்க தேவையில்ல, அது மக்களுக்கு எளிதாக இருக்கும்னு அந்த மன்னனோட எண்ணம். இந்த சட்டம் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப அந்யோன்யமாக அன்போடு வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த அப்பாவுக்கு அந்த முதுமை பருவம் வருது. அவரை இப்போ காட்டில் கொண்டு போய் விட வேண்டிய நிர்பந்தத்தில் பையன் இருக்கான். பையனுக்கோ மனசு இல்லை. இருந்தாலும் நாட்டு சட்டத்தை நம்ம அனுசரித்து போக வேண்டிய சூழல். தந்தையை முதுகில் சுமந்துக்கிட்டு காட்டுக்கு போகிறான். அந்த மலைப்பகுதியில் போகிறப்போ அவனுக்கு அங்கே விட்டு வர மனசு இல்லை. அதனால் திரும்ப அவரை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டு வீட்டோட பின்பகுதியில் அவரை மறைச்சி வச்சு ரகசியமாக அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவரை பராமரிச்சுட்டு வரான். இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் அரசன் தான் மக்களோட அறிவுத்திறனை சோதிக்கிறதுக்காக அரசன் ஒரு போட்டியை வைக்கிறான். அது என்ன போட்டின்னா, சாம்பலால் கயிறு திரித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்கிறான். எல்லா மக்களும் தெரிக்கிறாங்க. சாம்பல் எப்படியா கயிறு திரிக்க முடியும் அப்படின்னு எல்லோரும் கேட்டு அப்படியே ஒதுங்கிடுறாங்க. இந்த அப்பா பையனோட பையன் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்கிறான், இப்படி ஒரு போட்டியை வச்சுருக்காரு அரசர். அதனால் என்ன, ஒரு பெரிய தாம்பாளத்தில் கயிறை சுற்றி வச்சு தீ மூட்டினா அது எரிஞ்சு சாம்பல் ஆச்சுன்னா அது கயிறு சாம்பல் கயிறாக இருக்கும், அதை கொண்டு போய் அரசன்கிட்ட காமிச்சிருன்றார். பையனும் அப்பா சொன்ன மாதிரியே ஒரு பெரிய தாம்பாளத்தில் கயிறை சுற்றி வச்சு அதை அப்படியே தீ மூட்டி அதை அடங்கினதும் அப்படியே கயிறாகவே தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் அரசன்கிட்ட காமிக்கிறான். அரசன் மகிழ்ந்து அவனுக்கு பரிசும் பாராட்டுகளும் பண்ணுறான். இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அரசன் 2வது போட்டியை அறிவிக்கிறான். அது என்னன்னாக்கா, ஒரு கொம்பை ஒன்று கொடுத்து அந்த கொம்போட அடி எது நுனி எதுன்னு சொல்லணும்னு சொல்கிறான். அந்த கொம்பு 2 பக்கமுமே ஒரே அளவில் இருக்குது. இதில் அடியது நுனியதுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. மக்கள் எல்லாம், என்ன அரசன் இவ்வளோ இதாக ஒரு போட்டியை வச்சுருக்காரு, கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்கவுங்க எல்லாம் விலகி போகிறாங்க. இவன் அந்த குச்சியை கொண்டு அப்பாட்ட காமிக்கிறான். இது மாதிரி அரசர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி போட்டியையும் சொல்கிறான். அப்பா உடனே சொல்கிறாரு, ஒரு தண்ணியில் மிதக்க விடு. அடிபாகங்கிறது கொஞ்சம் கீழே அழுந்தோம், மேல் பாகங்கிறது கொஞ்சம் அழுந்தாமல் மேலே நிற்கும். மேலே நிற்கிற பாகம் நுனி, தண்ணியில் அதிகமாக மூழ்கிற பாகம் அடி. இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. பையனும் என்ன பண்ணுறான், அரசன்கிட்ட போய் அதை தண்ணியில் போட்டு காமிச்சு இது அடி இது நுனின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுக்குறான். அகமகிழ்ந்து அவனுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறார். 2 போட்டியில் வெற்றியை பெற்றுட்டான். கொஞ்ச நாள் போச்சு. அரசன் 3வதாக ரொம்ப டஃப்பாக ஒரு போட்டியை அறிவிக்கிறான். அது என்னென்னா, தட்டாமலே சத்தம் வரும், மத்தளம் தயார் பண்ணி கொண்டு வாங்கன்றார். கேட்குற மக்கள்லாம், எப்படி தட்டாமல் மத்தளம் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. பையன் அப்பா கிட்ட சொல்கிறான், நீ மத்தளத்துக்கு தேவையான தோல் மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிக்க, காட்டுக்கு போய் ஒரு தேனடையை கொண்டு வா அப்படின்றாரு. அவர் சொல்கிற மாதிரியே தேனடை செய்யும்போதே உள்ளே தேனடையை வைக்க சொல்கிறாரு. அப்பா சொல்கிறபடியே பையனும் மத்தளத்தை தயார் பண்ணி அதை தயார் பண்ணும்போதே உள்ளே தேனடையை வச்சு முடிச்சிடுறான். இதை அப்படியே கொண்டு போய் அரசன்கிட்ட காமிங்கிறாரு. அரசன்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததும் அரசன் கையில் வாங்கி லேசாக அசைக்கிறாரு. உள்ளே இருக்க தேனி போய் 2 பக்கமும் மத்தளத்தோட தோலில் தட்டவும் சவுண்டு வருது. இது எப்படி சாத்தியம்னு அவன்கிட்ட கேட்குறாரு.
நீ எப்படியா 3 போட்டியிலையும் கரெக்டாக தேர்ச்சி பெற்ற? அதற்கான அனுபவ அறிவுலாம் இல்லை அரசே. மன்னிக்கணும், எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார். இந்த போட்டிகளுக்கெல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை ஜெயிக்க வச்சதும் அவர் தான். அவரோட அனுபவ அறிவை எடுத்து தான் நான் இதில் வந்து போட்டிகளில் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அரசருக்கு ஒரு விஷயம் பொறி தட்டுது, அனுபவ அறிவுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அன்னைக்கே அவர் என்ன பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, இனி முதியவர்களை கொண்டு போய் மலையில் விட்டு வர வேண்டியதில்லை, அவங்களோடய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவர் அறிவிப்பை வெளியிடுறாரு. அதாவது அனுபவ அறிவுங்கிறது எவ்வளோ முக்கியம், வயதானவர்களின் அனுபவ அறிவுங்கிறது நமக்கு எல்லா வகையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுங்கிறது கதையோட சாராம்சம். அது மட்டும் இல்லாமல் நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை நம் கூடவே கடைசி காலத்தில் வச்சு அவங்கள பராமரிக்க வேண்டியது நமது கடமைங்கிறதையும் இந்த கதையின் மூலம் உணரலாம். நன்றி, வணக்கம்.